தயவு பதிவு 1 திருவருட்பா சத்திய வார்த்தை அருளியவர் திரு அருட்பிரகாச வள்ளலார். உரை விளக்கம் தயாநிதி சுவாமி சரவணானந்தா. திருச்சிற்றம்பலம். அருட்பெருஞ்சோதி அருட்பெருஞ்சோதி தனிப்பெரும் கருணை அருட்பெருஞ்சோதி. சத்திய வார்த்தை பாடல் எண் 1. ஐயனருள் வருகின்ற தருணமிது கண்டீர், ஐயனருள் வருகின்ற தருணமிது கண்டீர், ஐயமிலை ஐயமிலை ஐயனடியானே, ஐயனருள் வருகின்ற தருணமிது கண்டீர், ஐயமிலை ஐயமிலை ஐயனடி ஆனே. மெய்யனையாட்கொண்ட வித்தகன், மெய்யனையாட்கொண்ட வித்தகன், சிற்றபையில் விளங்குகின்ற சித்தல், எல்லாம் வல்ல ஒரு விமலன், மெய்யனையாட்கொண்ட வித்தகன், சிற்றபையில் விளங்குகின்ற சித்தல், எல்லாம் வல்ல ஒரு விமலன், துய்யனருட் பெருஞ்சோதி துரிய நடனாதோ, துய்யனருட் பெருஞ்சோதி துரிய நடனாதல், சுக அமுதல் என்னுடைய துரை அமர்ந்திங்கிருக்க, துய்யனருட் பெருஞ்சோதி துரிய நடனாதல், சுக அமுதல் என்னுடைய துரை அமர்ந்திங்கிருக்க, வையமிசை திருக்கோயில் அலங்கரிமின் விரைந்தே, வையமிசை திருக்கோயில் அலங்கரிமில் விரைந்தே, மணியாலும் பொன்னாலும் மலராலும் வியந்தே, வையமிசை திருக்கோயில் அலங்கரிமில் விரைந்தே, மணியாலும் பொன்னாலும் மலராலும் வியந்தே, ஐயனருள் வருகின்ற தருணமிது கண்டீர், ஐயமிலை ஐயமிலை ஐயனடியானை. அருள் விளக்க உரை. சத்திய வார்த்தை என்ற தலைப்பில் 4 பாடல்களும், சத்திய அறிவிப்பு என்ற தலைப்பில் 1 பாடலும் திருவருட்பாவில் இருக்கின்றன. இந்த பாடல்கள் எழுதியுள்ள ஏட்டின் அடிக்குறிப்பில் சத்திய வார்த்தை என்றும் சத்திய அறிவிப்பு என்றும், இங்கனம் எல்லாம் வல்லான் ஓதுக என்றபடி உரைத்துளேன் என்றும் வள்ளலார் குறித்திருக்கின்றார். இங்கே சத்திய வார்த்தை என்ற தலைப்பில் 4 பாடல்களுக்கு மட்டும் அனுபவ விளக்கத்தை பார்ப்போம். வள்ளலார் பரிபூரணமாக இறை அனுபவம் பெற்றிருந்த பொழுது அருட்பெருஞ்சோதி ஆண்டவர், நீ பெற்றிருக்கும் அனுபவத்தை உலகுக்கு தெரிவித்துவிடு. அருட்பெருஞ்சோதி ஆண்டவர் வள்ளல் பெருமானை பார்த்து, நீ பெற்றிருக்கும் அனுபவத்தை உலகுக்கு தெரிவித்துவிடு என்று கட்டளையிடுகின்றார். அருட்பெருஞ்சோதி ஆண்டவர் கட்டளையை ஏற்று வள்ளலார் பாடியுள்ள பாடல்கள்தான் சத்திய வார்த்தை என்ற தலைப்பில் வெளியாகியிருக்கின்றன. வள்ளலாருடைய அருள் உண்மை அனுபவம் என்றும் நிலைத்திருந்து இறை இயற்கை உண்மையை விளக்கி வைக்கும் ஆற்றல் உடையது. பொதுவாக அருட்பெருஞ்சோதி ஆண்டவர் அகத்தில் மறைந்து நின்று அருளாட்சி புரிந்து கொண்டிருப்பவர். வள்ளலார்
முத்தேக சித்தி பெற்ற தருணத்திலிருந்து இறைவன் அவருடைய அருட்பிரகாச உருவத்திலேயே அருட்பேரின்ப ஆட்சி புரிய தொடங்கியிருக்கின்றார். அருட்பெருஞ்சோதி ஆண்டவர் எங்கும் நிறைந்து இருப்பவர். அவர் நமது சிறுநடுவில் இருக்கும் சிற்றவையிலே எழுந்தருளி இருக்கின்றார். அருட்பெருஞ்சோதி ஆண்டவர் எங்கும் நிறைந்து இருப்பவர். அவர் நமது சிறுநடுவில் இருக்கும் சிற்றவையிலே எழுந்தருளி இருக்கின்றார். அவரே மெய்ப்பொருளாக இருக்கின்றார். அதனால் மெய்யன் என்று போற்றப்படுகின்றார். சாகாத வித்தையை கற்பிப்பதால் வித்தகன் என்று அழைக்கப்படுகின்றார். அனைத்தையும் நிறைவேற்றும் ஆற்றல் உடையவராதனால் எல்லாம் வல்ல சித்தன் என்று போற்றப்படுகின்றார். இயற்கையாகவே எல்லா பொருள்களிலும் இவர் தூய்மையாக நிறைந்திருப்பதால் விமலன் என்று பெயர் பெற்றிருக்கின்றார். எல்லா உயிர்களுக்கும் அனுபவம் தருவதால் துய்யன் என்று போற்றி வணங்கப்படுகின்றார். உயிர் அனுபவத்தின் துரிய நிலையில், அதாவது நனவு, கனவு, துயில் ஆகிய இவற்றை கடந்த நான்காவது நிலையில் நடமிடும் அருட்பெரும் ஜோதியாக திகழ்கின்றார். பக்குவப்பட்ட உயிர்களுக்கெல்லாம் இன்பம் அளிக்கும் சுக அமுதனாக விளங்குகின்றார். இவரை என்னுடைய தலைவர் என்கின்றார் வள்ளலார். என் தலைவரான அருட்பெருஞ்சோதி ஆண்டவர் அருள் புரிய வருகின்ற தருணம் இதுதான், சந்தேகப்படாதீர்கள், என் தலைவர் மீதே ஆணையிட்டு சொல்லுகின்றேன் என்றும் வலியுறுத்துகின்றார். அருட்பெருஞ்சோதி எழுந்தருள்வதற்காக அவருக்கு விரைவில் ஒரு திருக்கோயில், அதாவது சத்திய ஞான சபையை கட்டுங்கள். அந்த சத்திய ஞான சபையை பொன்னாலும் மணியாலும் மலர்களாலும் எல்லோரும் பார்த்து வியக்கும்படி அலங்கரியுங்கள் என்று வேண்டுகின்றார். இதுவரையில் ஒவ்வொருவர் அகத்திலே இருக்கும் ஞான சபையிலே, அதாவது சிற்றம்பலத்திலே மறைந்திருந்து அருளாட்சி செய்த அருட்பெருஞ்சோதி ஆண்டவர் இப்போது அனகமாக நிறைவு கொண்டு பொன்னம்பலத்திலும் எழுந்தருள ஆரம்பித்திருக்கின்றார். அதனால் அருட்பெருஞ்சோதி அம்பலத்தரசுக்கு வெளியிலேயும் சத்திய ஞான சபையை எழுப்ப வேண்டும் என்கின்றார் திரு அருட்பிரகாச வள்ளலார். இது முக்கியம். மீண்டும் ஒருமுறை பார்ப்போம். அருட்பெருஞ்சோதி எழுந்தருளதற்காக அவருக்கு விரைவில் ஒரு திருக்கோயில், அதாவது சத்திய ஞான சபையை கட்டுங்கள். அந்த சத்திய ஞான சபையை பொன்னாலும் மணியாலும் மலர்களாலும் எல்லோரும் பார்த்து வியக்கும்படி அலங்கரியுங்கள் என்று வேண்டுகின்றார். இதுவரையில் ஒவ்வொருவர் அகத்திலே இருக்கும் ஞான சபையிலே, அதாவது சிற்றம்பலத்திலே மறைந்திருந்து அருளாட்சி செய்த அருட்பெருஞ்சோதி ஆண்டவர் இப்போது அனகமாக நிறைவு கொண்டு பொன்னம்பலத்திலும் எழுந்தருள ஆரம்பித்திருக்கின்றார். அதனால் அருட்பெருஞ்சோதி அம்பலத்தரசுக்கு வெளியிலேயும் சத்திய ஞான சபையை எழுப்ப வேண்டும் என்கின்றார் திரு அருட்பிரகாச வள்ளலார். மற்றவர்கள் எல்லாம் சத்திய ஞான சபையை வியந்து நோக்கி விரைவில் பக்குவம் பெற வேண்டும் என்பதற்காகவே இந்த உலகில் சத்திய ஞான சபையை விரைவாக எழுப்ப வேண்டும் என்கின்றார். வள்ளல் பிரான் 1874 ஆண்டு ஜனவரி திங்கள் 30ஆம் நாள் பகலில் இந்த பாடலை பாடுகின்றார். அன்று இரவே அவரிடம் அருட்பெருஞ்சோதி ஆண்டவர் நிலை கொள்ளுகின்றார். வள்ளலார் முத்தேக சித்தி பெற்று மரணமில்லா பேரின்ப பெருவாழ்வை பெறுகின்றார். இதற்கு 2 ஆண்டுகளுக்கு முன்பாகவே வள்ளலார் 1872ஆம் ஆண்டு ஜனவரி திங்கள் 25ஆம் நாள் தைப்பூசத்து அன்று தாம் வடலூரில் உருவாக்கிய சத்திய ஞான சபையை திறந்து வைத்து அருட்பெருஞ்சோதி தரிசனத்தை மக்களுக்கு வழங்கினார். அந்த சத்திய ஞான சபை மண்ணாலும் மரத்தாலும் எழுப்பப்பட்டது. அதில் எளிய முறையில் தகர விளக்கில் அருட்பெரும் ஜோதியை ஏற்றி வைத்து
மக்களுக்கு ஜோதி தரிசனம் வழங்கப்பட்டது. அப்போது மக்கள் பக்குவம் பெற்ற நிலையில் இல்லாததால் திரு அருட்பிரகாச வள்ளலார் நிறுவிய சத்திய ஞான சபையும் அவர் விரும்பிய அளவுக்கு ஓங்கவில்லை. இப்போது மக்கள் ஓரளவு பக்குவம் பெற்றிருக்கின்றார்கள். அருளும் பொருளும் இறைவன் இயற்கை உண்மையையே மக்களிடையே பரப்பும் ஆர்வமும் ஆற்றலும் உள்ள சிலரால் சத்திய ஞான சபை பொலிவும் வலிவும் விளங்க மீண்டும் திருப்பணி செய்யப்பட்டுள்ளது. என்றாலும் மக்கள் போதுமான அளவு இன்னும் பக்குவம் பெறவில்லை. அதனால் வள்ளலாரின் விருப்பப்படி சத்திய ஞான சபையின் அலங்காரம் நிறைவு பெறவில்லை. அருட்பெருஞ்சோதி தரிசனத்தை மக்கள் நாள்தோறும் பார்த்து பயன் பெறவும் முடியவில்லை. நாள்தோறும் சத்திய ஞான சபையில் அருட்பெருஞ்சோதி தரிசனம் செய்வதன் மூலமாகத்தான் அருட்பெருஞ்சோதியின் பரிபூரண அனுபவங்கள் பெற்றவர்கள் தோன்றுவார்கள். அவர்கள் சுத்த பிரணவ ஞான தேகத்தோடும் விளங்குவார்கள். இம்மாதிரி சன்மார்க்கிகள் ஏற்படும் போதுதான் வடலூரில் இருக்கும் சத்திய ஞான சபையும் பொன்னாலும் மணியாலும் மலராலும் அலங்கரிக்கப்பட்டு உலகம் பார்த்து வியக்கும் வண்ணம் ஓங்கி திகழும். பொன் சுத்த தேகத்தையும் மணி பிரணவ தேகத்தையும் மலர் ஞான தேகத்தையும் குறிப்பினவாகும். பொன் சுத்த தேகத்தையும் மணி பிரணவ தேகத்தையும் மலர் ஞான தேகத்தையும் குறிப்பினவாகும். இந்த உண்மையை உலகம் பரிபூர்ணமாக உணரும் போது மக்கள் நிலைத்த இறை இன்பத்தை பெற்று வாழ்வார்கள். அடுத்ததாக சத்திய வார்த்தை பாடல் எண் 2. தயவு. தனித்தலைமை பெரும்பதியன் தந்தை வருகின்ற தருணம் இது. தனித்தலைமை பெரும்பதியன் தந்தை வருகின்ற தருணம் இது. சத்தியம் கான் சகதளத்தீர் கென்மினோ இனித்த நறுங்கனி போன்றே என்னுளம் தித்திக்க இன்னமுதம் அளித்து என்னை ஏழுலகும் போற்ற மனித்த உடம்பு இதை அழியா வாய்மை உடம்பாக்கி மனித்த உடம்பு இதை அழியா வாய்மை உடம்பாக்கி மன்னிய சித்தலாம் செய் வல்லபமும் கொடுத்தே கனித்த சிவானந்தம் என்னும் பெரும்போகம் தனிலே கழித்திட வைத்திடுகின்ற காலையும் இங்கிதுவே. தனித்தலைமை பெரும்பதியல் தந்தை வருகின்ற தருணம் இது. சத்தியம் கான் சகதளத்தீர்க்கேன்மில் இனித்த நறுங்கனி போன்றே என் உளம் தித்திக்க இன்னமுதம் அளித்து எல்லை ஏழுலகும் போற்ற மனித்த உடம்பு இதை அழியா வாய்மை உடம்பாக்கி மன்னிய சித்தெல்லாம் செய் வல்லபமும் கொடுத்தே கனித்த சிவானந்தமெனும் பெரும் போகம் தனிலே கழித்திட வைத்திடுகின்ற காலையும் இங்கிதுவே. அனக விளக்க உரை. உலக மக்களே கேளுங்கள். தனித்தலைமை கடவுளராகிய அருட்பெருஞ்சோதி ஆண்டவர் என்னை ஆட்கொள்ள வருகின்ற நாள் இதுதான். இது சத்தியம். அவர் என் இதயத்தை இனிக்கின்ற கனிபோல் தித்திக்கும்படி செய்திருக்கின்றார். மரணமில்லா பெருவாழ்வை கொடுக்கும் அமுதத்தையும் அளித்திருக்கின்றார். எல்லாம் செய்யவல்ல சித்திகளையும் எனக்கு கொடுத்திருக்கின்றார். எல்லா உலகங்களும் போற்றும்படியும் என்னை வாழ வைத்திருக்கின்றார். இதையெல்லாம் செய்த அருட்பெருஞ்சோதி நிலையான சிவானந்தமாகிய பேரின்பத்திலே என்னை நிலைபெற செய்தற்கு இப்போது வருகின்றார் என்று சொல்கின்றார் வள்ளலார். இதுதான்
இந்த பாடலின் சொற்பொருள். இந்த பாடலின் அனுபவப் பொருளையும் பார்ப்போம். அருட்பெருஞ்சோதி ஆண்டவர் பரிபூரணமானவர், முடிவே இல்லாமல் நிலைத்து இருப்பவர். அவர் ஒருவரே எங்கும் எல்லாம் ஆகியிருப்பவர், எதற்கும் ஆதியானவர், அருள் ஒளிமயமாக இருப்பவர். இந்த அருள் ஒளியின் சிற்றணு வடிவமே நமது ஆன்ம வடிவமாகும். அந்த அருள் ஒளியை சுற்றித்தான் நம் உடம்பு உருவாகியிருக்கின்றது. நம் சிறநடுவில் இருக்கும் அருள் ஒளியின் ஆற்றலால் தான் நாம் உணர்வும் அறிவும் அருள் சக்தியும் பெற்று விளங்குகின்றோம், வாழ்ந்து கொண்டிருக்கின்றோம். இது முக்கியம். மீண்டும் ஒருமுறை கவனமாக கவனிப்போம். அருட்பெருஞ்சோதி ஆண்டவர் பரிபூரணமானவர், முடிவே இல்லாமல் நிலைத்து இருப்பவர். அவர் ஒருவரே எங்கும் எல்லாமுமாகி இருப்பவர், எதற்கும் ஆதியானவர், அருள் ஒளி மயமாக இருப்பவர். இந்த அருள் ஒளியின் சிற்றணு வடிவமே நமது ஆன்ம வடிவமாகும். இதுவே மனிதனுடைய உண்மையாகும். இந்த அருள் ஒளியை சுற்றித்தான் நம் உடம்பு உருவாகி இருக்கின்றது. நம் சிறநடுவில் இருக்கும் அருள் ஒளியின் ஆற்றலால் தான் நாம் உணர்வும் அறிவும் அருட்சக்தியும் பெற்று விளங்குகின்றோம். நம் சிறநடுவில் விளங்கும் அருள் ஒளியைத்தான் ஜீவ ஆன்மா என்று சொல்லுவார்கள். அருள் ஒளி எங்கும் பரவி இருக்கும் ஆற்றலையும் உடையது. இந்த நிலையில் அதை பரமான்மா என்று சொல்லுவார்கள். எங்கும் பரவி இருக்கின்ற பரமான்மா ஜீவான்மாவிலும் இருந்து செயல்படுகின்றது. இந்த ஜீவான்மாவில் இருந்து செயல்படும் பரமான்மா ஒரு மனிதன் பக்குவம் அடையும் போது அவன் சிறநடுவில் இருந்து வெளிப்படுகின்றது. அது அமுத ஜோதியாகின்றது. அந்த மனிதனின் உயிரிலும் உள்ளத்திலும் உடம்பிலும் அவற்றின் ஒவ்வொரு அணுவிலும் மிகுந்த ஆற்றலுடன் நிரம்புகின்றது. அருள் ஒளி தன்னை போல அந்த மனிதனையும் நிலைத்து வாழும்படி செய்து விடுகின்றது. அவனுக்கு சுத்த தேகமும் பிரணவ தேகமும் ஞான தேகமும் அளித்து அவனை ஏழுலகும் போற்றும்படி செய்து விடுகின்றது. அவனுக்கு எல்லாம் வல்ல சித்தியையும் அளிக்கின்றது. அவனை நிறை இன்ப வாழ்விலும் நிலைத்து வாழ வைக்கின்றது. இந்த வாழ்க்கைத்தான் தனித்த சிவானந்தம் எனும் பெரும் போக வாழ்வாகும், மரணமில்லா பெருவாழ்வாகும். எல்லா மனிதர்களும் இந்த மரணமில்லா பெருவாழ்வை, பேரின்ப அனுபவம் பெற்று வாழும் புனித வாழ்வை பெரும் காலம் இப்போது தொடங்கி இருக்கின்றது. இது சத்தியம். எல்லா மனிதர்களும் இந்த மரணமில்லா பெருவாழ்வை, பேரின்ப அனுபவம் பெற்று வாழும் புனித வாழ்வை பெறும் காலம் இப்போது இந்த தருணம் முதல் தொடங்கி இருக்கின்றது. இது சத்தியம். இதை ஒவ்வொருவரும் சுத்த சன்மார்க்க வாழ்க்கையின் மூலமாக அனுபவத்திலும் கண்டு மகிழலாம். ஒவ்வொருவரும் அவரவர் சிறநடுவில் இருக்கும் சிற்றம்பலமான சத்திய ஞான சபையில் எழுந்தருளியிருக்கும் அருட்பெருஞ்சோதியுடன் பரிபூரணத்துவம் பெற்று தியானத்தின் மூலமாக ஒன்றி இருக்க பழக வேண்டும். இது முக்கியம், மிக முக்கியம். பலமுறை கவனிப்போம். ஒவ்வொருவரும் அவரவர் சிறநடுவில் இருக்கும் சிற்றம்பலமான சத்திய ஞான சபையில் எழுந்தருளியிருக்கும் அருட்பெரும் ஜோதியுடன் பரிபூரணத்துவம் பெற்ற தியானத்தின் மூலமாக ஒன்றி இருக்க பழக வேண்டும். பரிபூரணத்துவம் பெற்ற தியானத்தின் மூலமாக ஒன்றி இருக்க பழக வேண்டும். மற்றவர்களுக்கும் இந்த உண்மையை உணர்த்த வடலூர் பெருவெளியில் இருக்கும் சத்திய ஞான சபையிலும்
அருட்பெரும் ஜோதியை நாள்தோறும் வழிபட ஆவண எல்லாம் செய்து வர வேண்டும். அடுத்ததாக சத்திய வார்த்தை பாடல் எண் 3. தயவு. சத்தியவான் வார்த்தை இதுதான் உரைத்தேன் கண்டாய். சத்தியவான் வார்த்தை இதுதான் உரைத்தேன் கண்டாய். சந்தேகமில்லை இதனில் சந்தோடம் உருவாய். சந்தேகமில்லை இதனில் சந்தோடம் உருவாய். இத்தினமே அருட்ஜோதி எய்துகின்ற தினமாம். இத்தினமே அருட்ஜோதி எய்துகின்ற தினமாம். இனி வரும் அத்தினங்கள் எல்லாம் இன்பமுறு தினங்கள். சுத்த சிவ சன்மார்க்கம் துளங்கும். சுத்த சிவ சன்மார்க்கம் துளங்கும். எல்லா உலகும் தூய்மையுறும். நீ உரைத்த சொல்லனைத்தும் பலிக்கும். சத்தவர்கள் எழுந்துலகில் திரிந்து மகிழ்ந்திருப்பார். திருவருட்செங்கோல் எங்கோ செல்லுகின்றதாமே. சத்தியமான் வார்த்தை இதுதான் உரைத்தேன் கண்டாய். சந்தேகமில்லை இதனில் சந்தோடம் உருவாய். இத்தினமே அருட்ஜோதி எய்துகின்ற தினமாம். இனி வரும் அத்தினங்கள் எல்லாம் இன்பமுறு தினங்கள். சுத்த சிவ சன்மார்க்கம் துளங்கும். சுத்த சிவ சன்மார்க்கம் துளங்கும். எல்லா உலகும் தூய்மையுறும். நீ உரைத்த சொல்லனைத்தும் பலிக்கும். நீ உரைத்த சொல்லனைத்தும் பலிக்கும். சத்தவர்கள் எழுந்துலகில் திரிந்து மகிழ்ந்திருப்பார். சத்தவர்கள் எழுந்துலகில் திரிந்து மகிழ்ந்திருப்பார். திருவருட்செங்கோல் எங்கோ செல்லுகின்றதாமே. அனக அருள் விளக்கம். திரு அருட்பிரகாச வள்ளலார் தாம் அருட்ஜோதி முதலிய 3 ஜோதிகளையும் பெற்று பூரணத்துவம் பெறும் தினம் இத்தினம் என்று வலியுறுத்தி கூறுகின்றார். இத்தினம் என்று குறிப்பிடுகின்றாரே, அந்த நாள் எந்த நாள்? அந்த நாள்தான் வள்ளலார் புத்தேக சித்தி பெற்ற 1874ஆம் ஆண்டு ஜனவரி திங்கள் 30ஆம் நாள். அது 100 ஆண்டுகளுக்கு முன்பு அவர் பெருவாழ்வு பெற்ற நாள். அந்த நாள் அன்று வந்து அன்றே போயிருக்கும் நாள் என்று எண்ணிவிட வேண்டாம். திரு அருட்பிரகாச வள்ளலார் நித்திய ஆன்ம நிலையில் திரு அருட்பிரகாச வள்ளலார் நித்திய ஆன்ம நிலையிலிருந்து சொல்லிய சொல் இத்தினம் என்பதாகும். யாருக்கும் இத்தினம் எந்த சமயத்திலும் வரும். யாருக்கும் இத்தினம் எந்த சமயத்திலும் வரும். ஒருவர் ஆன்ம நிலையில் பரிபூர்ணத்துவம் பெற்று இருக்கும் போதே அந்த தினத்தில் அந்த வேளையில் அவர் அருட்பெருஞ்சோதியை கண்டு பயன் பெறுவார், ஆனந்தமுறுவார். அதற்கு பின்வரும் நாட்களெல்லாம் அவர் அருட்பேரின்பத்திலே தழைத்தோங்கும் திருநாட்களாகவே இருக்கும். இதில் கொஞ்சமும் ஐயமில்லை. சத்தியம் சத்தியம். நான் இங்கே சொல்கின்ற வார்த்தைகள் எல்லாம் என்னுடைய வார்த்தைகள் இல்லை. சத்தியவானான அருட்பெரும் ஜோதியே சொன்ன வார்த்தைகள் ஆகும். இதை பற்றி யாரும் சந்தேகமே கொள்ள வேண்டாம். எல்லோரும் மகிழ்ச்சி அடைய வேண்டும் என்கின்றார் வள்ளலார். இந்த உலகில் மட்டுமல்ல, எல்லா உலகத்தில் வாழுகின்றவர்களுக்கும் இந்த பேரின்ப பெருவாழ்வு கிடைக்கப் போகின்றது. அங்கெல்லாம் சுத்த சிவசன்மார்க்கம் பரவப் போகின்றது, ஓங்கி திகழவும் போகின்றது. சுத்த சிவ சன்மார்க்கம் என்பது சைவ சமய சன்மார்க்கம் அல்ல. சுத்த சிவம் என்றால்
அருட்பெருஞ்சோதி என்று பொருள். இது சமரச சுத்த சன்மார்க்கத்தையே குறிப்பதாகும். சமரச சுத்த சன்மார்க்கம் எல்லா உலகத்திலும் பரவுவதால் அவையெல்லாம் இனி தூய்மையை அடையும். அருட்பெருஞ்சோதியின் அருளாட்சி எல்லா உலகங்களிலும் இனி வெளிப்படையாக நடைபெறும். இதுவரையில் அகத்திலிருந்து புறத்தையும் அருளாட்சி செய்து கொண்டிருந்தது அருட்பெருஞ்சோதி. ஆகையால் உலக மக்கள் தம்முள் இருக்கும் அருட்பெருஞ்சோதியை அறிந்து கொள்ளவும் அதை அனுபவத்தில் பெறவும் முடியாமல் இருந்தது. வள்ளலார் முத்தேக சித்தி பெற்று திரு அருட்பிரகாசரான திருநாளிலிருந்து அருட்பெருஞ்சோதியின் அருளாட்சி அவர் மூலமாக புறத்திலும் செயல்படத் தொடங்கியது. அதனால் எல்லோரும் அருளாட்சியை அறிந்து அனுபவிக்கவும் கூடிய மகத்தான வாய்ப்பும் உருவாகி இருக்கின்றது. அருளாட்சியின் ஆற்றலால் செத்தவர்கள் எழுந்து உலகில் தெரிந்து மகிழ்ந்து இருப்பார்கள். செத்தவர்கள் எழுந்து உலகில் தெரிந்து மகிழ்ந்திருப்பார்கள் என்று அழுத்தமாக கூறுகின்றார் திரு அருட்பிரகாச வள்ளலார். செத்தவர்கள் என்று திரு அருட்பிரகாச வள்ளலார் யாரை குறிப்பிடுகின்றார்? செத்தவர்கள் என்றால் உயிரை விட்டவர்களை வள்ளலார் குறிப்பிடவில்லை. உயிரோடு இருந்து கொண்டும் சிறநடு சிற்றம்பலத்தில் இருக்கும் அருட்பெரும் ஜோதியையும் அதன் ஆற்றல்களையும் தெரிந்து கொள்ளாமல் இருப்பவர்களையே செத்தவர்கள் என்று குறிப்பிடுகின்றார் வள்ளலார். செத்தவர்கள் என்றால் உயிரை விட்டவர்களை வள்ளலார் குறிப்பிடவில்லை. உயிரோடு இருந்து கொண்டும் நம் சிறநடு சிற்றம்பலத்தில் இருக்கும் அருட்பெரும் ஜோதியையும் அதன் ஆற்றல்களையும் தெரிந்து கொள்ளாமல் இருப்பவர்களையே செத்தவர்கள் என்று குறிப்பிடுகின்றார். நம் சிறநடுவில் இருக்கும் நம் உயிருக்கு உயிராகி அருட்பெரும் ஜோதியை நாம் உணராமல் இருப்பதால் அது நம் சிற்றம்பலத்தில் இருந்து எழுந்து செயல்படாமல் சிற்றம்பல கல்லறையில் அடைபட்டு கிடக்கின்றது. சிற்றம்பல கல்லறையில் அருட்பெரும் ஜோதி அதன் முழு ஆற்றலுடன் செயல்படாமல் அடைபட்டு இருப்பதால் நாம் உயிருடன் இருந்தாலும் செத்தவர்களுக்கு சமமானவர்களாக நடைப்பிணங்களாக வெறும் புலன் உணர்வுலகாக மட்டும் வாழும் மனித விலங்குகளாக இருக்கின்றோம். சிற்றம்பல கல்லறையில் அருட்பெருஞ்சோதி அதன் முழு ஆற்றலுடன் செயல்படாமல் அடைபட்டு இருப்பதால் நாம் உயிருடன் இருந்தாலும் செத்தவர்களுக்கு சமமானவர்களாக நடைப்பிணங்களாக வெறும் புலன் உணர்வுகளுக்காக மட்டும் வாழும் மனித விலங்குகளாக இருக்கின்றோம். சிறநடுவில் இருக்கும் சிற்றம்பலத்தில் அருட்பெருஞ்சோதி இருப்பதை உணர்ந்து அதை அங்கிருந்து எழுப்பி அதனுடன் ஒன்றி அதன் முழு ஆற்றலையும் பெற்று வாழ்வதுதான் உண்மையான மனித வாழ்க்கை. இப்படி அருட்பெரும் ஜோதியுடன் வாழும்படி ஒரு மனிதரை எழுப்புவதுதான் செத்தாரை எழுப்பி வாழ வைப்பது ஆகும். எப்போதோ செத்து போனவர்களின் பிணங்களையோ இப்போது இறந்து போனவர்களையோ யோக சித்தியினாலும் பக்தியின் ஆற்றலினாலும் எழுப்பி விடலாம். அவ்வாறு எழுப்பிவிடப்பட்ட மனித உடல்கள் இன்னும் சில ஆண்டுகள் இந்த உலகில் வாழ்ந்து மீண்டும் செத்துவிடும். அந்த உடல்கள் மறுபடியும் பிணமாகவே போய்விடும். எனவே செத்தவர்களை பிணங்களை எழுப்பிவிடுவதில் எவ்வித பயனும் இல்லை. அவ்வாறு எழுப்பப்பட்டவர்கள் மீண்டும் சாவதே இயற்கையின் நியதி. பூரணத்துவம் பெறாத அவர்கள் சாகாமல் இருப்பது இயற்கையின் நியதி சட்டத்திற்கு எதிரானதாகும். திருவருளும் இதை ஏற்றுக்கொள்ளாது. அருட்பெரும் ஜோதியை தன்னுள் எழுப்பிக் கொண்டு அதனுடன் ஒன்றி வாழ்பவர்கள்தான் உலகில் திரிந்து மகிழ்ந்திருப்பார்கள் என்கின்றார் வள்ளலார். உலகில் திரிந்து மகிழ்ந்திருப்பார்கள் என்றால் உலகில் மனம் போனபடி கழித்து காலமெல்லாம் கண்டபடி திரிந்து கொண்டும் அலைந்து கொண்டும்
இருப்பார்கள் என்று பொருள் கொள்ளக்கூடாது. உலகில் திரிந்து மகிழ்ந்து இருப்பார்கள் என்றால், உலகில் மனம் போனபடி கழித்து காலமெல்லாம் கண்டபடி தெரிந்து கொண்டும் அலைந்து கொண்டும் இருப்பார்கள் என்று பொருள் கொள்ளக்கூடாது. உடலை திருத்தி இந்த உடம்பை உயர்ந்த உடம்பாக தெரிந்து நிலைபெற செய்து புத்தேக சித்தி பெற்று வாழ்வார்கள் என்பதுதான் பொருள். முத்தேக சித்தியை எப்படி பெறுவது? முத்தேக சித்தியை எப்படி பெறுவது? முதலில் சிறநடுவில் இருக்கும் சிற்றம்பலத்தில் அருட்பெரும் ஜோதியை எழுப்பிக் கொள்ள வேண்டும். பிறகு அதை அங்கு நிலை கொள்ளச் செய்ய வேண்டும். அங்கிருந்து அது அனகமாக விரிவதற்கும் முயல வேண்டும். அப்போது அது தான் நிலை கொண்டிருக்கும் உடம்பில் உள்ள ஒவ்வொரு உயிர் அணுவிலும் தன் அருட்சுடரை நிரப்பும். இதனால் அழியும் தன்மை உள்ள உடல் அழியா தன்மை பொருந்திய ஒளி உடலாக தெரிந்துவிடும். திரிந்து என்றால் அழியும் தன்மை உள்ள உடலை அழியா தன்மை உடையதாக மாற்றி திரித்து அதற்கு முத்தேக சித்தியாகிய மரணமில்லா பெருவாழ்வை அளிப்பது என்று பொருளாகும். இவ்வாறு மக்களையெல்லாம் சுத்த சுகானந்தத்தில் தடைக்கச் செய்வதற்காகத்தான் திரு அருளாட்சி உலகமெங்கும் நடைபெறப் போகின்றது. திரு அருளாட்சியின் உண்மையை காண்போம். திரு அருளாட்சியின் உண்மையை காண்போம். அருட்பெரும் ஜோதிதான் இறைவன். அவர்தான் நித்தியமானவர், சத்தியமானவர், எங்கும் பரவி இருப்பவர். அவருடைய திரு அருள்தான் எங்கும் விளங்குகின்றது, எல்லாமாகவும் விளங்குகின்றது. அருட்பெரும் ஜோதிதான் பக்குவப்பட்ட மனிதரிடம் சச்சிதானந்தமாகவும் எல்லாமாகவும் விளங்குகின்றது. அருட்பெரும் ஜோதிதான் பக்குவப்பட்ட மனிதரிடம் சச்சிதானந்தமாக விளங்கி அது தன் அருள் ஆற்றலால் பக்குவப்பட்ட அந்த மனித உடம்பை முத்தேக சித்தியோடு மரணமில்லா பெருவாழ்வில் விளங்க வைக்கின்றது. மரணமில்லா பெருவாழ்வுதான் நித்தியானந்த அனுபவமுடைய வாழ்வாகும். நித்தியானந்த அனுபவம் பெறுபவர்கள் தங்கள் உடலை இறப்பு பிறப்பு என்ற சுழற்சியிலிருந்து காப்பாற்றிக் கொள்ளுகின்றார்கள். நித்தியானந்த அனுபவம் பெறாமல் வெறும் சச்சிதானந்த அனுபவத்தை மட்டும் பெற்றவர்கள் ஒரு நாள் இறந்துதான் போவார்கள். இவ்வாறு இறப்பவர்கள் மீண்டும் இந்த உலகில் பிறக்கத்தான் செய்வார்கள். இது இயற்கை விதிக்கு ஏற்ப இறப்பும் பிறப்புமாக தொடர்ந்து நிகழ்ந்து கொண்டே இருக்கும் செயலாகும். இதற்கு முடிவு உண்டா? உண்டு. எப்போது ஓர் ஆன்மாவில் அருட்பெருஞ்சோதி வெளிப்பட்டு அங்கு நிலை பெற்று பின் அங்கிருந்து அனகமாக விரிந்து அந்த ஆன்மாவின் உடம்பில் தன் அருட்சுடரை நிரப்பி அதை முத்தேக சித்தி கொள்ளும்படி செய்கின்றதோ அப்போதே அந்த ஆன்மாவின் உடம்புக்கு பிறப்பும் இல்லை, இறப்பும் இல்லை. அது மரணமில்லா பெருவாழ்வில் இன்பத்துடன் வாழும். மீண்டும் கவனிப்போம். மரணமில்லா பெருவாழ்வுதான் நித்தியானந்த அனுபவமுடைய வாழ்வாகும். நித்தியானந்த அனுபவம் பெறுபவர்கள் தங்கள் உடலை இறப்பு பிறப்பு என்ற சுழற்சியிலிருந்து காப்பாற்றிக் கொள்கின்றார்கள். நித்தியானந்த அனுபவம் பெறாமல் வெறும் சச்சிதானந்த அனுபவத்தை மட்டும் பெற்றவர்கள் ஒரு நாள் இறந்துதான் போய்வார்கள். இவ்வாறு இறப்பவர்கள் மீண்டும் இந்த உலகில் பிறக்கத்தான் செய்வார்கள். இது இயற்கை விதிக்கு ஏற்ப இறப்பும் பிறப்புமாக தொடர்ந்து நிகழ்ந்து கொண்டே இருக்கும் செயலாகும். சரி, இதற்கு முடிவு உண்டா? உண்டு. எப்பொழுது ஓர் ஆன்மாவில் அருட்பெருஞ்சோதி வெளிப்பட்டு அங்கு நிலை பெற்று பின் அங்கிருந்து அனகமாக விரிந்து
அந்த ஆன்மாவின் உடம்பில் தன் அருட்சுடரை நிரப்பி அதை உத்தேக சித்தி கொள்ளும்படி செய்கிறதோ அப்போதே அந்த ஆன்மாவின் உடம்புக்கு பிறப்பும் இல்லை இறப்பும் இல்லை. அது மரணமில்லா பெருவாழ்வில் இன்பத்துடன் வாழ்கும். வாழ்க அருட்பெருஞ்சோதி தயவு. அருட்பெருஞ்சோதி அருட்பெருஞ்சோதி தனிப்பெரும் கருணை அருட்பெருஞ்சோதி. சத்திய வார்த்தை பாகம் 2 திருவருட்பா கடைசி பாடலான என் சாமி எனது துறை என் உயிர் நாயகனார் இன்று வந்து நான் இருக்கும் இடத்தில் அமர்கின்றார். பெண்சாறு 2½ நாழிகைக்குள்ளே எனது பேருடம்பில் கலந்து உளத்தே பிரியாமல் இருப்பார் என்று தொடங்கும் பாடலுக்கு விரிவான விளக்க உரையை நமது தயாநிதி சுவாமி சரவணானந்தா அவர்கள் அருளியுள்ளதை பதிவு 2 அடுத்ததாக பார்ப்போம். தயவு வந்தனம்.